மிக மகத்தான நாள். இன்றைக்கு ஒரு போற்றப்படக்கூடிய நாள் என்னவென்று சொன்னால் விபி சிங் அவர்கள் பிறந்த நாள். விபி சிங் என்று சொன்னால் இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் அறிக்கையை காலம் காலமாக நிறைவேற்ற முடியாமல் இருந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி பார்ப்பனருடைய எதிர்ப்பை சம்பாதித்து தன்னுடைய பதவியை இழந்த ஒரு மகத்தான தியாகி அண்ணன் விபி சிங் அவருடைய பிறந்த நாள். அது அவருக்கு சிறப்பு அல்ல, அது மட்டும் சிறப்பு அல்ல. நாம் மதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லுகிறார், இந்த பன்னாட்டு விமான தளத்திற்கு காமராஜர் பெயரையும் உள்நாட்டு விமான தளத்திற்கு அண்ணா பெயரையும் வைக்க வேண்டும் என்று கலைஞர் சொல்லுகிற போது அதை நிறைவேற்றி தந்தவர் விபி சிங். அதற்காக மட்டும் நாம் அவரை கொண்டாடவில்லை. வடநாட்டில் இருக்கிறவன் பெரியார் பெயரை சொல்ல மாட்டான். ஆனால் பாராளுமன்றத்தில் மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு வகை செய்கிற அந்த பாராளுமன்ற பேச்சிலே சொல்லுகிறார் அண்ணன் விபி சிங் அவர் சொல்லுகிறார், பெரியார் பெயரை சொல்லுகிறார். பெரியாருடைய கொள்கையை, ராம் மனோகர் லோகியாவுடைய கொள்கையை கண் பார்த்துதான் நான் இடஒதுக்கீடு தருகிறேன் என்று அண்ணன் விபி சிங் பேசினார். தமிழன் நன்றி உணர்ச்சி உள்ளவன் என்பதை நிரூபிப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விபி சிங் பிறந்த சொந்த மாநிலத்திலே கூட அவருக்கு சிலை வைக்கவில்லை. தமிழ்நாட்டிலே அவருக்கு மிகப்பெரிய சிலை வைத்து தமிழன் நன்றி உணர்ச்சி உள்ளவன் என்பதை காட்டியிருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தளபதியார் அவர்கள். எனக்கு முன்னால பேசிய ஜான் சொன்னார், காலை உணவு திட்டத்தை பற்றி எல்லாம் சொன்னார். அந்த காலை உணவு திட்டத்தை என்ன சிறப்பு தெரியுமா? காலை உணவு திட்டம் வெற்றி பெற்றதற்கு என்ன சிறப்பு தெரியுமா? தளபதி போய் அந்த குழந்தைகளோட சாப்பிட்றாரு. குழந்தைகளோட சாப்பிடும் போது ஒரு நிருபர் கேட்கிறான் அந்த குழந்தைய பார்த்து, யாருமா அவரு? ஒரு குழந்தை சொல்லுது, ஐயா ஐயா அவரு ஸ்டாலின் தாத்தா சொல்லுது. இன்னொரு குழந்தை சொல்லுது, இந்த நாட்டுக்கு அவர் ராஜா. இதுதான் வெற்றி. ஒரு திட்டம் மக்களை போய் சென்றடைகிற போது மழலையர் வரை சென்றடைகிறது என்று சொன்னால் அதுதான் திட்டம், அதுதான் வெற்றி பெறக்கூடிய திட்டம். இங்க எனக்கு முன்னாலே பேசியவர்கள் நம்முடைய சாதனையை நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சாதனையான ஆட்சியை வீழ்த்துவதற்கு சதிவலை பின்னப்படுகிறது. அதை பற்றி நான் சில செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முருகன் மாநாடு பற்றி பேசினார்கள். இந்த முருகன் மாநாடு நடத்தினாங்க. 3 நாளைக்கு முன்னாடியே அவன் போஸ்ட் அடிச்சுட்டான். நான் மீம்ஸ் போடுவேன். 3 நாளைக்கு முன்னாடி அவனுக்கு போஸ்ட் என்ன தெரியுமா? முருகா ஓடிவா, திராவிடத்தை வீழ்த்த விசைக்கிறோம், ஓடிவான்னு போட்டு வேலை எடுத்து வா, திராவிடத்தை வீழ்த்தா நான் போட்டேன் பதில் மீம்ஸ் போட்டேன். அடே ஓடி வந்தா மூச்சு வாங்க, மயிலேறி வரேன். ஓடி வந்தா மூச்சு வாங்க, மயிலேறி வரேன். திராவிடத்தை வீழ்த்தல, என் முதுகுல பூணூல் போட்ட அந்த பாப்பான குத்தறதுக்கு வரண்டான்னு சொல்லி நாங்க பதில் கொடுத்தோம். என்ன தெரியுமா? முருகன் தமிழ் கடவுள். இவன் வடநாட்டில் போய் ராமரை வச்சு எவ்வளோ பண்ணி பார்த்தாங்க. ராமருக்கு அவசரமா கோயில் கட்டி அது கூட 3 மாசத்துல ஒழிச்சு அந்த கோயில். தமிழ் கடவுள் முருகன் சொல்றான். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, காக்க காக்க கனகவேல் காக்கன்னு படிச்சீங்களா? இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி சார்ந்த அந்த கட்சிக்காரனை கேட்கிறேன். அந்த கந்த சஷ்டி கவசம், காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, இந்த பாட்டை சங்கராச்சாரிய கோயில் காஞ்சிபுரம் காமாட்சம்மா கோயில் சொல்லி பாட வச்சிருந்தா பார்க்கலாம். உன் காலை தொட்டு நான் கும்பிடுறேன். ஏண்டா தமிழ் கடவுள் முருகன், நாமளும் இந்து, சங்கராச்சாரியாரும் இந்து, அங்க வந்திருந்த அத்தனை பேரும் இந்து. ஆனா என் தமிழ் மொழி காஞ்சிபுரம் காமாட்சம்மா கோயில்ல பாடுறதுக்கு அனுமதி இருக்குதா? சிதம்பரம் கோயில்ல
ஒரு ஆறுமுக நாவலர் என்ற ஒருத்தர் மிகப்பெரிய பக்திமான். அவர் தேவாரம் திருவாசகம் அவ்வளவு உருக்கமாக பாடக்கூடியவர். அந்த ஆறுமுக நாவலர் சிதம்பரத்துக்கு போறாரு. சிதம்பரத்துக்கு போய் அங்க தேவாரத்தை பாடுறாரு. தேவார பாட்டு பாடும்போது அங்க இருக்கிற தேங்காய் மூடியிலே அடிச்சு துரத்துறான். அடிச்சு துரத்தினா கூட பரவாயில்லைங்க. அந்த தீட்சிதர் யாரு தெரியுமா? மொத்தமே அவன் 900 பேர் போர்க்கட்டிக்காரன். 900 பேர் தான் மொத்தமே தீட்சிதர் அங்க இருக்கிறவன். நம்ம போடுற நம்ம திமுக கார இந்து அதிமுக இந்து எல்லாம் போடுற பக்தியில போடுற பணத்துல வாங்குறவனுங்க வெறும் இந்த நாட்டில் ஒரு 900 பேர் இருக்கான். அது என்ன கதைன்னா, சிவபெருமான் கூட வந்தானுங்களா இவனுங்க. சிவபெருமான் கூட வந்து அங்க இறங்கி இருக்கிறாங்க சிதம்பரத்துல. சிவபெருமான் மீண்டும் வாடா போலான்னு கூப்பிடா இவனுக்கு போல அவனுக்கு நின்ட்டானுங்க. அந்த சந்ததி தான் அவன் சொல்லிக்கிறானுங்க. அந்த தீட்சிதருங்க ஆறுமுக நாவலர் தமிழ்ல பாடினா அந்த கோயில் தீட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஆறுமுக நாவலர் அடிச்சு துரத்திட்டு அந்த கோயிலை சுத்தப்படுத்துறதுக்கு கங்கையிலிருந்து தண்ணி ஊத்தி மந்திரம் பாடி புனிதமாக்கனா இல்லையா? அதை எந்த பிஜேபி காரனாது ஏண்டா என் தமிழை அவமரியாதை பண்ணீங்கன்னு கேட்டீங்களா? கேட்டவர் கலைஞர். இன்னும் சொல்ல போனா அந்த கோயிலுக்கு வருமானமே எவ்வளவு தெரியுமா காட்டியிருந்தானுங்க அவனுங்க? வெறும் 30,000 காட்டியிருந்தானுங்க வருஷ வருமானம். கலைஞர் அரசாங்க அறநிலையத்துறை மூலமா எடுக்கிறாரு. வருட வருமானம் 3 கோடி. திரும்பவும் அது சுப்பிரமணிய சாமி என்ற பாப்பா மூலமா கேஸ் போட்டு மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்க ஜெயலலிதா அரசு அது சரியா வாதாடுறதால மீண்டும் அவங்ககிட்ட அந்த கோயில் போயிருக்கு. இதான் தமிழ் உணர்வு. எவனாவது பிஜேபி காரன் எவனாவது ஆர்எஸ்எஸ் காரன் எங்க தமிழுக்காக பேசியிருக்கீங்களா? இவன் வந்து வரான். இந்த அண்ணாமலை ஒருத்தன் அந்த ஜாட்டி லட்சின்னு கோமாளி வேஷம் போட்டுருந்தான் பாரு அண்ணாமலை. அவன் பேசுறான், கந்த சஷ்டிக்கு புதுசா விளக்கம் கொடுக்குறான். அண்ணா பாருங்கண்ணா தொப்புள்ள இருக்குது பாருங்கண்ணா, தொப்புல அது 2 இன்ச்சு இறக்குனீங்களா அது சட்டி மாதிரி தெரியும், அதானா சஷ்டின்றான். டேய் எங்கிருந்துடா வரையும்? டேய் ஏண்டா ஏண்டா மூளை இல்லைன்னு தெரியும் ஒரு கட்சியில, ஆனா கட்சியில இருக்க அத்தனை பேருக்குமே மூளை இல்லைடா. எப்படா நாங்க எங்களுக்கெல்லாம் சொல்றோம், ஆனா அதுதானா கந்த சஷ்டி, சட்டி தான் சஷ்டி, இன்னும் 2 இன்ச்சு இறக்க ஏடா கூட அதை கேட்டுற போறேன். ஏண்டா இதுனா அப்பெல்லாம் குழா வச்ச சட்டியாது? இவ வந்து இது கூட பரவாயில்லைங்க. இந்த நம்ம அதிமுக இருந்து போனாங்க பாருங்க, இவனுக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு பெரியார் அண்ணாவெல்லாம் பேசுறான். அதை பத்தி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம கேவலப்பட்டு வந்தாங்களே, அதுதான் மிகப்பெரிய தலைகுடி. இங்க யார் வந்து பதில் இங்க நம்ம வந்து முருகனுக்கு பத்தி சொல்றதுக்கு யார் வந்தா தெரியுமா? அவன் யார்? அவன் பவன் கல்யாண். பவன் கல்யாண் யாருங்க? அவர் என்ன சொல்றாரு, இந்த மலை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. நாங்க எப்படா சொன்னோம்? நாங்க எப்ப சொன்னோம்? அது திருப்பரங்குன்ற மலை தான். காலகாலமா குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்க இடம்னு சொல்றீங்கல்ல. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்க இடம்னா திருச்செந்தூர்ல எப்படி வந்தார் கடவுள்? முருகர் எல்லா இடத்திலும் இருப்பாரு, கடவுள் எல்லா இடத்திலும் இருப்பாரு. அது நமக்கு மாற்று கருத்து இல்லை. அது வணங்குவதை பற்றி நமக்கு வருத்தம் இல்லை. குன்று இருக்க இடமெல்லாம் அந்த குன்றத்தை மீட்போம். எப்போ 1930ஆம் வருஷம் 1920வது வருஷத்துல அரசாங்கம் அந்த அந்த மலையை கேட்கறாங்க. யாரை கேட்கறாங்கன்னா சிக்கந்தர் தர்காக்காரனை கேட்கல, நம்ம திருப்பரங்குன்ற முருகன் கோயில் நிர்வாகத்தை கேட்கல. அவங்களுக்கு தேவைன்னு கேட்கும் போது அங்க இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலை சார்ந்த நிர்வாகிகள், அங்க இருக்கிற திருப்பரங்குன்ற கோயில் நிர்வாகிகள், அங்க இருக்கிற சிக்கந்தர் தர்கா அந்த கோயில் இருக்கவெல்லாம் போயிட்டு வழக்கு போடும்போது இந்த திருப்பரங்குன்றம் மலை 1923 தீர்ப்பு 3 பேருக்கும் இருக்குதா சம்மதம். 3 பேரும் அந்த மலையில போகலாம் வரலாம் போடலாம். நம்மால் என்ன பண்ணுவோம்? இந்து முஸ்லீம் என்னைக்காவது இந்து முஸ்லீம் இங்க பிரிவினை இருந்துருதா? நம்ம வீட்டு குழந்தைக்கு பேதி வந்துச்சுன்னா காலையில பாய் கிட்ட போய் பாய் கொஞ்சம் ஓது பாயின்னுவோம். அங்கிருந்து ஒன்னா போறான். அவன் கறி அவன் தர்காவில் அறுக்கிறான். முருகன் கோயில்ல அறுக்கல. முருகன் கோயில் வந்து அறுத்தா அது தவறு. அவன் தர்கா. இவன் முருகனை சைவம்னு சொல்லிட்டான்.
நீங்க சங்க இலக்கியத்தில் படிச்சீங்களா, உங்களுக்கு தெரியும். முருகன் சைவம் இல்லை, ஆட்டு ரத்த பொரியலை முருகனுக்கு படைச்சிருக்கு நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஆட்டு ரத்த பொரியலை படைச்சு சாப்பிட்டுருக்கோம். முருகன் அசைவம். இவன் சுப்பிரமணிய சாமி முருகன் பேரை மாத்தி என்னைக்கு பூணூல் போட்டானோ அன்னைக்கு அவனை சைவ சாமியா மாத்திட்டான். இவன் வந்து இந்த பவன் கல்யாணம் வந்து அவரே புல்லரிக்கிறார். அவரு நாங்க வரலாறை மீட்போம், நாங்க முருகன் கோயில் மீட்போம். அவரு டேய் நீ ஆந்திராவில் இருந்து வரலாறு அந்த முதல்ல ஒழுங்கா படிச்சியா? ஆந்திரா வரலாறு படிச்சியா? திருப்பதி கோயில் வரலாறு தெரியுமா? இங்க வந்து நின்று சொல்றான், அந்நிய சக்திகள் எல்லாம் நம்மை அழிக்க பார்க்கிறார்கள். உன் கொண்டாட்டி யாரு? அந்நிய சக்தி அழிக்கிறது நினைச்சா உன் கொண்டாட்டி கிறிஸ்டின்டா. நாங்கெல்லாம் இந்தியனா இருக்கணும், இந்திய சாமானம் வாங்கணும், நீ மட்டும் என்னடா டேய் கதை? அவன் சொல்றான் குன்றத்தை மீட்போம். உனக்கு ஒரு வரலாறு தெரியுமா? நீ வந்து எங்களுடைய மீனாட்சி அம்மாவுடைய வரலாறையும் முருகனுடைய வரலாறு நீ எங்களுக்கு சொல்லி தராத. நான் உனக்கு ஒரு வரலாறு சொல்றேன். வெங்கடேச பெருமாளுக்கு ஏன்டா நெத்திக்குள்ளா நாமம் போடுறது? பதில் சொல்ல முடியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவன் பிரிவினை என்றான இந்துல இருக்க வடகளை பாப்பானோ தென்களை பாப்பானோ அடிச்சுக்கிறான். ஒருத்தன் யூ நாமம் போடுன்றான், ஒருத்தன் வி நாமம் போடுன்றான். இன்னைக்கு கூட அசிங்கமா ஒருத்தனுக்கு ஒருத்தன் காஞ்சிபுரம் கோயில்ல போன மாசம் கூட அடிச்சுக்கிறானுங்க. நான் யூ நாமம் தான் போடுவேன், வி நாமம் தான் போடுவேன்னு. இப்படி வி நாமம் யூ நாமம் வரும்போது பிரச்சனை வரும்போது இதே பிரச்சனை வெள்ளக்கார ஆட்சியில திருப்பதி மலையில வந்தது. யூ நாமம் போட்டா வி நாமக்காரன் அழிச்சிருவான், வி நாமக்காரன் கடவுள் நெத்தியில போட்டா யூ நாமக்காரன் அழிச்சிருவான். சின்னதா இருக்கும், அவர் நெத்திக்குள்ளவே அந்த நாமம் இருக்கும் அந்த கடவுளுக்கு. ஒரு காலத்துல அது கடைசியில ரெண்டு கோஷம் அடிதடி ஆகி போச்சு. யூ நாமம் போடணுமா வி நாமம் போடணுமான்னு அடிதடி ஆகி அந்த அடிதடி ஆன உடனே அந்த ஸ்டேஷனுக்கு போகுது. ஸ்டேஷனுக்கு போன உடனே ஒரு வாரம் வி நாமம் போடுங்க, ஒரு வாரம் வெங்கடேசனுடைய நெத்தியில யூ நாமம் போடுங்கன்னு சமரசம் பண்ணி அனுப்பி வச்சான். அதுக்கு பிறகு கூட இவங்க கிட்ட ஒற்றுமையா இல்லை. அதற்கு பிறகு கூட இவர்கள் ஒற்றுமையா இருந்தால் அடிச்சுக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகுது, வெள்ளக்காரன் கூப்பிட்டு சமரசம் பண்றான். இது மத பிரச்சனை அப்படின்னும் போது வி நாமம் போட்டாலும் பிரச்சனை வருது, வி நாமம் போட்டாலும் பிரச்சனை வருதுன்ட்டு பெருசா பா நாமம் போட்டான் வெள்ளக்காரன். இந்த நாமம் வடகலை, அந்த நாமம் தென்கலை, ரெண்டும் இல்லை. வெள்ளக்காரன் போட்டதாரு வெண்கல நாமம். டேய் ஒரு அந்நிய சக்தி, டேய் பவன் கல்யாண் அவனுக்கு சொம்பு தூக்குறவங்களாம் தெரிஞ்சுக்குங்க. பவன் கல்யாண் எங்க போறான்னா அவன் முதல்ல அந்நிய சக்தி நம்ம கடவுள் மேல மூஞ்ச மறைச்சு நாமம் போட்டு போயிருக்கானே அந்த நாமத்தை அழிச்சிட்டு வந்து என் தமிழ்நாட்டினுடைய வரலாறு பேசுறான். இதுதான் இவனுங்கெல்லாம் அப்பப்ப ஆரம்பிப்பானுங்க. இது கலைஞர் காலத்திலே ஆரம்பிச்சானுங்க. கலைஞர் காலத்தில் இப்படிதான் ஒரு முறை என்ன பண்ணிட்டானுங்கன்னா, டி நகர்ல வந்து ஏன்னா அந்த சாதனையெல்லாம் நம்ம பேச்சாளர் சொல்லிட்டாங்க, அந்த அருமை சகோதரர் ஜான் சொல்லிட்டாரு. அதனால அதையே சொல்லணும் தான் நான் வேற இந்த டாபிக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. டி நகர்ல ஒரு பிள்ளையார் திடீர்னு வந்துட்டாருங்க. பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். டி நகர்ல அந்த பிள்ளையார் கிளம்பி வந்து அதை எப்படி கொண்டு வரான்னா, இவனே ஒரு இடத்துல வெடிய விடுறான், இவனே ஒரு இடத்துல திடீர்னு பிள்ளையார் கிளம்பி வந்துச்சுன்றான். கலைஞர் அதை எடுக்கணுன்றாரு. ஏன்னா கலைஞருக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும். கடவுள் கலைஞர் நாத்திகர், அதனால கடவுள் சிலையை எடுக்கிறான்னு சொல்லணுன்றதுக்காக என்ன பண்றான்னா திருட்டுத்தனமா ராத்திரியா வச்சிடறாங்க. ராஜாஜி கூட ஆள் விட்டு கேட்கிறார் கலைஞர்கிட்ட, இந்த பிரச்சனை கொஞ்சம் விட்டுருங்க கண்டுக்காம. இல்லைங்க, டி நகர் மக்கள் நிறைய புழங்குற இடம், நாங்கள் எப்படிங்க விட முடியாது போது கலைஞர் மேலே மிகப்பெரிய அவதூறுலாம் சொல்றாங்க. கலைஞர் அதை ஆள் வச்சு கண்டுபிடிக்கிறார், உளவுத்துறை வச்சு ஆளை வச்சு கண்டுபிடிச்சிடறார். யாருன்னா டி நகர்ல இருக்கிற நமச்சிவாயம் ஏட்டுன்னு ஒருத்தன் அதை பண்ணியிருக்கிறான். இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பிள்ளையார் சிலையை வச்சு அடியில் பொட்டுக்கடலை போட்டுருக்கிறானுங்க. பொட்டுக்கடலை போட்டு மூட்டு டெய்லி தண்ணி ஊற்றுனா பொட்டுக்கடலை பொங்கு விரிஞ்சு வர சிலை மேலே வருது. அதுலேயும் கலைஞர் என்ன பண்ணார்னா, இந்த மண் டெஸ்ட் எடுன்னு சொன்னார்.
அங்கே பிள்ளையார் சிலையில் இருக்க மண் வேற மண், டி நகரில் இருக்க மண் வேற மண். இதை கண்டுபிடிச்ச போது எல்லாரும் கேட்டாங்க, கடவுள் விஷயத்தில் தலைவரே நீங்கள் ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, ஏய் கடவுள் விஷயத்தெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்போதான் கலைஞர் சொன்னார், திருவாரூர் தேரை ஓட்டினவன் நான். எல்லாரும் வாயும் உண்ணா திருவாரூர் ஏரோட்டு பக்தர் ஏங்கி தவிக்கையில் தேரோட்டம் உனக்கு தேவையா தேகசா அப்படின்னு பாடெல்லாம் திமுகவிலையும் பாடினீங்களே, இப்படியான் இது அது உண்மையான்னு கேட்டாங்க கலைஞரை. ஆமாம், ஏன் அப்படி பாடினீங்க? பக்த கஷ்டப்பட்டுக்கிறான், மழை இல்லாமல், கடவுளை உரிமையாக மழையை கொடுன்னு கேட்குறான், அதை நான் கேட்டேன்னாரு. சரி இப்போ ஏன் தேர் ஓட்டுறீங்கன்னா, அதே பக்தன் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறான், தேரை ஓட்டணும்னா நான் என்னுடைய கடமை, நான் வந்து மக்களுக்கான தலைவன், அதனால நான் இப்போ ரெண்டுத்தையும் செஞ்சேன்னாரு. இவர் அப்படியே அசந்து போயிட்டான் எல்லாம். ஏன்னா திராவிட மாடல் கேட்கறானுங்கல்ல, இதாண்டா திராவிட மாடலு. மக்களுக்கு மதிப்பளித்து மக்கள் சொல்லணும், அவனுக்கு தேவையானது நம்ம செய்யணும். அந்த திருவாரூர் தேரை சாதாரணமாக ஓட்டல. 1930 அந்த தேர் எரிஞ்சு போய் நடுவில் கொஞ்ச நாள் ரிப்பேர் பண்ணி ஓடி அதில் ஒரு 30-40 பேர் செத்துட்டான். ஏன்னா மிகப்பெரிய தேர் அது, அந்த தேரை முட்டு கொடுக்க முடியாது. அப்போ கலைஞர் என்ன பண்றாரு தெரியுமா? ஹைட்ராலிக்ஸ் பிரேக் இல்லை, கலைஞருடைய ஆட்சியில் அந்த தேரை ஓட்டுறதுக்காக அந்த தேரில் ஹைட்ராலிக்ஸ் பிரேக்கை செட் பண்ணி வெளியூர்ல இருந்து ஒரு 500 பேரை கூப்பிட்டு வர்றாரு. 500 பேரை கூப்பிட்டு வந்து முட்டு கொடுக்குறவன். இந்த சீமான் சொல்லுவான் பார், முட்டு கொடுப்பவன் முட்டாள், மரத்தில் ஏறி ஏறி முறுக்கேறிதால் முருகன் வாழ. முட்டு கொடுக்குறோம் 500 பேர் கூப்பிட்டு வந்தாரு. என்ன தெரியுமா அதுல விசேஷம்? அதுக்கு முன்னாடி திருவாரூர் தேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிச்சுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். 7 நாள் அவன் திரும்பி வரான். காட்டு செட் பண்ணதுல என்ன ஆச்சு தெரியுமா? காலைல 7 மணிக்கு வெளியே கிளம்பின தியாகேசன் கடவுள் சாயந்தரம் 7 மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டார். கடவுளுக்கே நேரத்தை மிச்சம் பண்ணி கொடுத்து வர்றான் கலைஞர். எங்க மண்ணில் நீ ராமரு சீதை ராமரு பூமரு எந்த டோமரு கேமரு எதுனா கூட்டுவா. இது முருகர் பூமி. ஏன் தெரியுமா? இது உண்மையான தமிழ் கடவுள். அவனுக்கு பூணூல் கிடையாது, முருகனுக்கு பூணூல் கிடையாது. ஆனா நடுவில் வந்த பாப்பா பூணூல மாட்டினான். இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இவன் இன்னைக்கு இதெல்லாம் எல்லாம் ஏதோ இது பண்ணி பார்த்தான். ஈடியை வச்சு மிரட்டுறான். என்ன கேட்குறான்? 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்க. இந்த 10 ரூபா பாட்டிலு செந்தில் பாலாஜிக்கு போகுது. எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கான் பார்த்தியா? ஒயின் ஷாப்பில் ஒயின் ஷாப்பு குடிக்க போகிறவன் இறக்க குணம் உள்ளவன். கொடுக்க முடியாதுன்னா பாட்டில் கரெக்டான ரேட்டு வாங்கிடுவான்ல, அதை இறக்கப்பட்டு நம்மளே எவ்வளோ குடிக்கிறோம், அவனுக்கு சம்பளம் கம்மி, அவனுக்கு ஒரு 10 ரூபான்னு கொடுத்துட்டு வரான். சரி இது போகுது. இப்போ நான் கேட்குறேன், எங்கள் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் கொண்டு வரான்ல, அவன் 50 ரூபா வாங்குறானே, அது மோடிக்கு எவ்வளோ போகுது, நிர்மலா சீதாராமனுக்கு எவ்வளோ போகுது, நம்ம அமித்ஷாக்கு எவ்வளோ போகுது? ஒரு நாளைக்கு 20 லட்சம் சிலிண்டரு இந்தியா முழுசும் கணக்கு போட்டுக்க. ஒரு வருஷத்துக்கு 36,500 கோடி. இந்த 36,500 கோடி நீங்க சாப்பிட்றியா? ஒரு வாதம் பண்ணா ஒரு ஆதாரம் இருக்கணும், ஒரு வாதம் பண்ணா அதில் அர்த்தம் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஈடியை காட்டி மிரட்டலான்னு பார்க்குறாங்க. எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி. எனக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமாங்க? கலைஞர் தளபதி இன்னைக்கு நம்ம ஐயா உதயநிதி அவர் அழகா அப்படிங்கிறாரு பாருங்க. ஒரு கல்லை காமிச்சாரு, ஒரு கட்சி அடிச்சார். அந்த கட்சியை ஒரே ஒரு சொல்லு சனாதனம்ன்ற சொல்ல சொன்னார். எல்லாரும் இந்தியா முழுசும் கொந்தளிச்சான். ஒரே ஒரு வார்த்தையில இந்தியா முழுமைக்கும் அதிகமாக அறிமுகமாகிற வாய்ப்பு இருக்கிறன்னா அது கலைஞர் பேரன் ஒருத்தரால தாண்டா முடியும். சனாதனத்தை என்ன சொன்னான்னு கேஸ் போட்டானுங்க. கேஸ் போட்டோட கோர்ட்ல அபிடவிட் கேட்கறான், நீ கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுப்பியா, மன்னிப்பு கேட்குறீங்களா? அவர் சொன்னாரு, செத்து போனாலும் செத்து போவேன், பார்ப்பனிடம் மன்னிப்பு கேட்டு உயிராட மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன், இந்த 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 மன்னிப்பு கேட்க மாட்டேன், இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த தயார் ஒருத்தன் சொன்னா. அவர் தலையெடுத்துறேன்னா சீவிரன்னா. கலைஞருக்கு சொல்லும் போது கலைஞர் என்ன சொன்னார்னா, ராமன் பொறியியலாளர் படிச்சிருக்காரு, காலேஜில் படிச்சிருக்காரு,
அவர் பொறியாளராக நீங்கள் சேது சமுத்திர திட்டம் சொல்கிறீங்களாடா, பிரிட்ஜு கட்டினாருன்னு சொல்லிட்டு கலைஞர் கேட்கும்போது அவர் சொன்னால் தலையை எடுத்துருவேன்னு. நிருபர்கள்லாம் கேட்டாங்க, ஐயா உங்கள் தலையை வடநாட்டு சாமியார் எடுத்துடுறான்றானே என்னான்னு கேட்கும்போது கலைஞர் சொன்னார், ஏன் தலையை சீவியே நான் ரொம்ப நாள் ஆகுறான், இவன் எங்கடா வந்து சீவுறதுனாரு. ஆனால் அவருடைய பேரன் நம்முடைய ஐயா உதயநிதி ஸ்டாலின் பதில் தெரியுமா, இவனோட என்ன வந்து சீவுறது, என்னுடைய முடிக்கு 10 ரூபாய் சீப்பு போதும், அப்படி அசால்ட்டா அப்படியே அடிச்சு விட்டு போனார். இந்த மனு கொடுக்க வந்தால் புள்ள கொடுத்துட்டான் தெரியுமா ஜெயக்குமார் மந்திரி தெரியுமா. இன்னைக்கு நம்மலாம் பொம்பளை பெண்கள் ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்றானுங்களே. மனு கொடுக்க வந்த பொம்பளைக்கு குழந்தைய கொடுத்தான், அதை பற்றி அந்த பத்திரிக்கையும் பேசலை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நம்ம ஐயா உதயநிதியை பார்த்து, உதயநிதி ஒரு சாக்லேட் பாய்னா, அவர் குழந்தையா சாக்லேட் பாய்னா. நம்மால் யார் தெரியுமா உதயநிதி, கலைஞர் பேரன் இல்லை, தளபதி புள்ள இல்லை, அவர் ஒரு பிளே பாயின்ட்டார். அவன் சும்மா அப்படி சீண்டி பார்க்கறது. இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏண்டா உங்க கதை தெரியுமா, சந்திரலாக முகத்திலே ஜெயலலிதா ஆசிட் அடிச்ச கதை தெரியுமா. இன்னும் சொல்லிட்டா, ஜனனின்னு ஒரு பொண்ணு, ஜனனின்ற ஒரு பொண்ணு சசிகலாவுக்கு சட்டாளத்தி, நடராஜனுடைய கீப்பர். அந்த ஜனனின்ற பொண்ணை ராத்திரியா ஏன்னா ஜனனின்ற பொண்ணு மேல ஏதாவது சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சசிகலாவும் ஜெயலலிதாவும் தன்னுடைய சக்காலத்தி சண்டைக்காக அந்த ஜனனின்ற பொண்ணை ராத்திரியா வர வச்சு அது கருவுற்றிருக்கா இல்லையா என்ற பரிசோதனை செஞ்ச ஆட்சி உங்க ஆட்சி. பொள்ளாச்சி அண்ணா என்னை அடிக்காதீங்கண்ணா, வலிக்குதுண்ணா, பெல்ட்டில் அடிக்காதீங்கண்ணான்னு கதறிச்ச யார் ஆட்சி? உங்க தாரி முடிஞ்ச ஆட்சியில் தானே அது பொம்பளைங்க பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் பெண்களுக்காகவே திட்டம் தர்றாரு எங்களுடைய தளபதி, பெண்களுக்காக திட்டம். பெண்கள் கூட இன்னும் சொல்ல போனா அந்த திட்டத்தில் கூட ஒரு சமூக அக்கறை தெரியுமா. இப்ப சாதாரணமா இப்போ எனக்கு முன்னால பேச சொன்னாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு திட்டம் கொடுத்தாரு. அது உண்மைதான். மாற்றுத்திறனாளிகள் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போக முடியாது, அரசு அலுவலகத்துக்கு பதவி போக முடியாது, அது கொடுத்தாரு. இதே ஊர்ல இங்க பக்கத்துல நம்ம இவங்கெல்லாம் சேர்ந்த அண்ணா நாசரண்ணன் தலைமையில ஒரு நரிக்கூற ஒரு பெண் வீட்டுக்கு நம்முடைய தளபதி போனாரா இல்லையா? போயிட்டு என்ன பண்ணாரு, எங்க வீட்டில் சாப்பிட்றீங்களான்னு ஏற்கனவே சொன்னீங்களேன்னு கேட்டதுக்காக அந்த குழந்தை கையால் தட்டை வாங்கி ஒரு சிக்கன் எடுத்து ஊட்டுறாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த எச்சில் கையை எடுத்து மீண்டும் தட்டில் வைத்து தான் ஒரு வாய் உண்ணார் பாருங்க. அந்த நரிக்கூற ஒரு சமுதாயம் ஓட்டு போட்டா இவர் ஜெயிச்சிட போறாரு. பெரும்பான்மை ஓட்டு மக்கள் இருக்கிற இடமா அது இல்லை. ஓட்டை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சமூக அக்கறை பற்றி சிந்திப்பவன் ஒரு மிகப்பெரிய மாபெரும் தலைவன் என்ற அந்த எண்ணத்தில் தான் நம்முடைய தளபதி அவர் இருக்கிறார். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, இங்க இருக்கிற இளைஞரின் தம்பிமார்களை, நீங்க முரசொலியில நம்முடைய தளபதி அவர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாற வேண்டும். இளைஞரின் தம்பிமார்கள் ஒவ்வொருவரும் இங்கே மோடி அரசாங்கம் போட்ட ஜிஎஸ்டி கொடுமையை, மோடி அரசாங்கம் போட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, நம்முடைய தளபதி செய்திருக்கிற திட்டங்களை எல்லாம் நீங்கள் ஒவ்வொருவராக வீடு வீடாக செல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் அடுத்து உங்கள் கையில் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எங்கள் வயது போய்கொண்டிருக்கிறது. இளைஞரணி தம்பிமார்களே, நீங்கள் தான் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். தளபதி அவர்கள் உங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அன்பு சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாறுங்கள். இந்த இயக்கம் பொன் விழா கண்ட இயக்கம், இந்த இயக்கம் வெள்ளி விழா கண்ட இயக்கம், வைர விழா கண்ட இயக்கம் 100 ஆண்டுகளை கடக்கும் போது திமுக தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இளைஞரணி தம்பிமார்களே உங்களை உழைக்க சொல்லி இருக்கிறார். அந்த தளபதியினுடைய வார்த்தையை தட்டாமல் நீங்கள் பாடுபடுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.